ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி, தேவன் எப்படிப்பட்டவர், அல்லாவிட்டால் த நேம்ஸ் ஆஃப் காட். ஆண்டவருக்கு ஏராளமான பெயர்கள் உண்டு. அதில் ஒரு குறிப்பிட்ட 7 பெயர்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவனுக்கு 1000 நாமங்கள் உண்டு. அதில் குறிப்பான தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய சுபாவங்கள் எப்படிப்பட்டது என்பதை இந்த நாளிலே ஒரு 7 காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். முதலாவது, அவர் புதுமையின் தேவன். ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை இஸ் a God of patient. அன்றாலே இன்றைக்கு மனிதர்களுக்கு இல்லாத ஒன்று பொறுமை. இன்றைக்கு பொறுமை குறித்து ஏராளமாய் பேசுகிறோம். பேசுகிற மக்களுக்கே பொறுமை இல்லை. பொறுமை குறித்து ஏராளமான கட்டுரைகள், ஏராளமான கவிதைகள். ஆனால் பாரதியா சொன்னது போல, எழுதியது பிறருக்கென்று தமக்கென்னார். இன்றைக்கு அநேகர் பேசுகிறார்கள், ஆனால் அதை வாழ்க்கையில கடைபிடிக்கிறார்களா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. இந்த வார்த்தை இப்படி சொல்கிறது, தேவன் எப்படிப்பட்டவர். அந்த வார்த்தை ரோமருக்கு நிறுவம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவருக்கு ஒரு பெயர் நம்பிக்கையின் தேவன். 15:13. பரிசுத்தாவின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு. நம்பிக்கையின் தேவன், அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. நம்பிக்கையின் தேவன் நம்பிக்கையை பெருக பண்ணுகிறாராம். நாளிலே என் அன்பான தேவ பிள்ளையே, வாழ்க்கையிலே பல நேரங்களில நம்பிக்கை அந்த மக்கள் ஏராளம். பாடுகள், போராட்டங்கள், துன்பங்கள், பிரிவினைகள், இழப்புகள், ஏமாற்றங்கள், மன அழுத்தங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது we lose your hope. நம்முடைய நம்பிக்கையை நாம் இழந்து போகிறோம். ஆனால் திருமறை சொல்லுகிறது, அன்பானவர்களே, அவர் நம்பிக்கையின் தேவனாம். அந்த நம்பிக்கை எப்படி தருகிறாராம்? அன்பானவர்களே, அவருடைய அவர் கொடுக்கிற நம்பிக்கையில சந்தோஷம் உண்டு, சமாதானம் உண்டு, பலன் உண்டு. அது மட்டுமல்ல, அதுல ஒரு பெரிய பெருக்கம் உண்டு. இஸ் a God of hope. அவர் நம்பிக்கையின் தேவன். நாளிலே நம்பிக்கை இழந்திருக்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, ஒரு நீண்ட கால சபைக்கு போகலாம், நீண்ட கால அனுபவங்கள் இருக்கலாம், நீண்ட காலம் தேவனோடு கூட உறவு இருக்கலாம். ஆனால் வாழ்க்கையின் சம்பவங்கள், வாழ்க்கையின் சூழ்நிலைகள் நம்ம நம்பிக்கை இழக்க செய்கிறது. இதனாலே அந்த வார்த்தை 15:13 வாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு. அடுத்த வார்த்தை நம்பிக்கையின் தேவன். அன்பானவர்களே, இந்த ஆளில திரும்ப அந்த வார்த்தை சொல்லுகிறேன். அவர் கொடுக்கிற நம்பிக்கையில சந்தோஷம் உண்டு, சமாதானம் உண்டு, பரிபூர்ணம் உண்டு, ஆனந்தம் உண்டு. அது மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானுடைய பலன் உண்டு. நம்பிக்கை அனைவரும் கொடுக்கிறார்கள். நாம் துணை என சொன்னவர்கள் நம்மை நட்டாற்றி விட்டு விடுவார்கள். இத்தனை பேர் நம்பிக்கை தராங்க, நான் கூட இருப்பேன், உன்னை நான் காப்பாற்றுவேன். எத்தனையோ பேர் இந்த திருமண உடன்படிக்கைகளை இவ்வளவு நம்பிக்கை தருகிறார்கள். உங்களோடு நான் கூட இருப்பேன். உங்களுடைய ஊழியத்தில் இருக்கிற உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கலாம். ஊழியத்தில் நம்முடைய ஊழியத்தில் ஆரம்ப நாட்களில் நம்மோடு இருந்தவர்கள், தோல் கொடுத்தவர்கள், நமக்கு ஒரு தூணா இருந்தவர்கள் இன்றைக்கு வெட்டுக்கிளிகளாய் மாறிவிட்டார்கள். A pillar became a caterpillar. ஆனா தேவன் சொல்லுகிறார், ஒரு நாளும் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது. அன்பானவர்களே, நம்பிக்கையின் தேவன். அவருக்கு பல பேர்கள் உண்டு. ஒரு நம்பிக்கையின் தேவன். ஒருவேளை வியாதி, வறுமை, இல்லாமை, ஏளனங்கள், பாடுகள், போராட்டங்கள், கண்ணீர், கவலை. இதனாலே ஆர்டர் கொடுக்கிற வார்த்தை இஸ் a God of hope. இழந்து விட வேண்டாம். எல்லாம் முடிந்தது இல்லை, எல்லாம் முடியவில்லை, இப்போது ஆரம்பிக்கிறது. உலகம் ஒரு சொல்லலாம் முடிந்து விட்டது. ஆனால் தேவன் அங்கதான் ஆரம்பிக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில நம்பிக்கை இழந்து விடாதே, தளர்ந்து விடாதே, விட்டு விடாதே. ஒருவேளை எல்லாம் உன்னை விட்டு கைவிட்டது போல தெரியலாம். ஐயரே, நாம் முழுதும் பிரயாசப்பட்டோம், ஆயிலும் ஒன்றும் அகப்படவில்லை. உண்மைதான் அன்பானவர்களே, மருத்துவம் சொல்வது உண்மை, எல்லாமே உண்மை. ஆனால் உண்மைகளை பொய்யாக்கும் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் நம்பிக்கையின் தேவன். எனவே இந்த நம்பிக்கையின் தேவன் நாளில உங்களுக்கு நம்பிக்கை தருவார். ஜெபித்து சோர்ந்து போயிருக்கலாம், பிள்ளைகளுக்காக, கணவனுக்காக. பல நேரங்களில் ஜெபித்து சோர்ந்து போயிருக்கலாம்.
அதனால் தேவன் சொல்லுகிறார், ஐ வில் கிவ் ஹோப். அந்த நம்பிக்கையை பெருக பண்ணுகிற கர்த்தர். இந்த நாளிலே அன்பான இழந்து போன நம்பிக்கையை கர்த்தர் பெருக பண்ணுவாராக. எம்மாவூர் சீஷர்கள் நம்பிக்கை இழந்து போனார்கள். ஆனால் நம்பிக்கை இழந்தவளுக்கு ஒரு நம்பிக்கையை தந்தார். பேதுரு நம்பிக்கை இழந்து போனார். ஆனா நம்பிக்கை இழந்து போன அவருக்கு ஒரு நம்பிக்கையை தேவன் தந்தார். ஆபிரகாமுக்கு நம்பிக்கையே இல்லை. 125 வயது. அவனுக்கு ஒரு சந்ததி பிறக்கும் என்கிற ஒரு எண்ணமே அந்த அந்த உணர்வுகளே இல்லை. பட் God has given the hope. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையே, ஆண்டவர் உன் வாழ்க்கையிலையும் ஒரு நம்பிக்கையை தருவாராக. இரண்டாவது, ஆண்டவருக்கு இன்னொரு பெயர் காட் ஆஃப் லவ். அவர் அன்பின் ஆண்டவர். நாளிலே அந்த வார்த்தை சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர் யார் என்றால், அவர் அன்புக்கும் சமாதானத்திற்கும் காரணர். இஸ் a God of love. ஆரம்பத்தில் சொன்னேன், நம்பிக்கையின் தேவன். இரண்டாவது, சமாதானத்திற்கும் அவர் அன்புக்கும் காரணமான ஒரு கர்த்தர். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்புடைய பிள்ளையே, இஸ் a God of love. அதுல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அது வார்த்தை, அவர் கொடுக்கிற அன்பில் என்ன உண்டா? உலகத்துல ஏராளமான அன்பு. இந்த வாலிப நாட்களிலே ஏராளமான அன்பு இருக்கிறது. நேசிக்க என்று சொல்லுகிற அநேகர் நம்மை தூக்கி எறிகிற நாட்கள் உண்டு. இந்த வாலிப பிள்ளைகளுடைய அன்பை நீங்கள் பார்க்கலாம், அன்பை பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அன்பா இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு எல்லாமே காலங்கள் மாறுகிறது. நீ இல்லை என்றால் நான் இல்லை. இன்றைக்கு ஒன்று நீ இருக்க வேண்டும், நான் இருக்க வேண்டும். உன்னை பார்க்காமல் எனக்கு தூக்கம் இல்லை. இன்றைக்கு உன்னை பார்த்தால் எனக்கு அருவருப்பா இருக்கிறது. மனிதனுடைய அன்பு மாறி போகும். நிறைய பாடல்கள்லாம் இருக்கிறது. ஆனால் தேவ அன்பு மாறாதது. அந்த வார்த்தை சொல்கிறது, அன்பாவுடைய அந்த அன்பு என்ன செய்யுமா? உங்களை சந்தோஷப்படுத்தும். அந்த அன்பு என்ன செய்யும்? உங்களை நற்சீர் பொருந்தும். அந்த அன்பு உங்களுக்கு ஆறுதல் தரும். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அந்த அன்பு அது மட்டுமல்ல, உங்களுக்கு ஏக சிந்தையை உருவாக்கி தரும். ஸ்பிரிச்சுவல் மைண்ட். அதாவிட்டால் ஒரு ஏக சிந்தை, ஒரு மனதின் ஆவியை தரும். அது மட்டுமல்ல அன்பானவர்களே, சமாதானத்தை தரும். வார்த்தை திரும்ப சொல்லுகிறேன், அந்த தேவனுடைய அன்பு என்றென்றைக்கும் சந்தோஷத்தை தரும், நற்சீரை தரும், ஆறுதலை தரும், ஏக சிந்தையை தரும், எல்லா சமாதானத்தை தரும். எல்லாவற்றுக்கும் மேலாக என்னோடு கூட எப்போதும் இருக்கும். இன்றைக்கு உலகத்தின் அன்பு, உலகத்தின் பாசம், உலகத்தின் நேசம் எல்லாமே மாறி போகிறது. ஒரு குறிப்பிட்ட காலம். ஆனால் தேவனுடைய அன்பு மாறவே மாறாது. எல்லாருடைய அன்பு மாறினாலும் மாறாத தேவனுடைய அன்பு. இந்த நாளிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, எனவேதான் அந்த வார்த்தை திரும்ப எப்படி சொல்லுகிறது? அதே வார்த்தை 11ஆம் வசனத்துல, அந்த தேவனுடைய அன்பு உங்களோடு எப்பொழுது இருக்கும். மனித அன்பு மாறி போகும். கணவனின் அன்பு கரைந்தே போகும். மனைவியின் அன்பு மறைந்தே போகும். பிள்ளைகளின் பாசம் ஓடியே போகும். ஆனால் அந்த வார்த்தை திரையில் பாருங்கள், தேவன் அதாவது அவர் கொடுக்கிற அந்த அன்பு உங்களோடு கூட எப்போதும் இருக்கும். முதலாவது சொன்னேன், காட் ஆஃப் ஹோப், நம்பிக்கையின் ஆண்டவர். இரண்டாவது, காட் ஆஃப் லவ். தெரிந்த வார்த்தையா இருக்கலாம், ஆனால் அதில் இன்னொரு கருத்து என்னவென்றால், அந்த அன்பின் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். உலகம் கொடுக்கிற அன்பிலே வெறும் வெளித்தோற்றம், மாயை, தற்காலிகமான அன்பு, அந்த நேரத்துக்கு நமக்கு ஆறுதல். ஆனால் தேவன் கொடுக்கிற அன்பிலே அன்பாவிலே சந்தோஷம், நற்சீர், ஆறுதல், ஏக சிந்தை, சமாதானம். அது மட்டுமல்ல, இட் இஸ் எ பெர்மனன்ட். அந்த வார்த்தை சொல்கிறது, உங்களோடு கூட தேவனுடைய அன்பு மாறவே மாறாது. எனவேதான் யோவான் 13:1 சொல்லுகிறது, அன்பு வைத்தபடியே அன்பு வைக்கிறவர். உலகத்தில் அன்புகள்லாம் மாறி மாறி விடுகிறது. ஆனா தேவனுடைய அன்பு மாறவே மாறாது. இதனால அன்பின் தேவன். மூன்றாவது சொல்ல விரும்புகிறேன், அன்பார்களே, இஸ் a God of comforts. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆறுதலை கொடுக்கிற தேவன். இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்களில் ஆறுதல் இல்லை. அதற்கு பல காரணங்கள் உண்டு. விசேஷமாக இந்த கணவனை இழந்தவர்கள், மனைவி இழந்தவர்கள்,
பிள்ளைகள் இழந்தவர்கள், வாழ்க்கையில பலவற்றை இழப்பு இருக்கிறது. கவனிங்கள். எனவேதான் பக்தன் சொன்னார், ஆறுதலின் தேவனே. இன்றைக்கு நமக்கு ஆறுதலை கொடுக்க முடியும் மக்கள் வருகிறார்கள், ஆனால் நம்மை இன்னும் வேதனைக்குள் நடத்துகிறார்கள். யோபின் நண்பர்கள் ஆறுதல் கொடுக்க வந்தார்கள், ஆனால் முழுக்க முழுக்க வேதனையே தந்தார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புதே பிள்ளையே, ஆண்டவர் கொடுக்கிற அன்பு உன்னை அலட்டாது. ஆறுதல் கொடுக்கிற மாதிரி வருவாங்க, நம்ம குத்தி காட்டுவார்கள், குறை சொல்லுவார்கள். கடந்த காலத்துல அது எல்லாத்தையும் அவர்கள் சொல்லுவார்கள். ஆறுதல் கொடுக்க வருவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என் சொல் பேச்சு கேட்கல, நான் சொன்ன செஞ்சிருந்தாலும் நடந்திருக்காது, இன்னும் நீ சிறப்பா இருந்திருக்கலாம், இன்னும் நீ பிரம்மாண்டமா இருந்திருக்கலாம். உண்மைதான். ஆனால் குற்றப்படுத்தி ஆறுதல் சொல்லுகிறவர்கள், நம்மை குறை சொல்லி ஆறுதல் சொல்லுகிறவர்கள். ஆனா தேவன் அப்படி அல்ல. நம் குறைகளை அறிந்தவர், நம்முடைய பாடுகளை அறிந்தவர், நம்முடைய இல்லாமைகளை அறிந்தவர், நம்முடைய ஏளனங்களை அறிந்தவர், நம்முடைய எல்லாவற்றின் தோல்விகளை அறிந்தவர். He never give comments. Is not a critics. அவர் நம்மை குற்றப்படுத்தி நம்மை ஆறுதல்படுத்துவதல்ல. உலகத்திலே குற்றப்படுத்தி நம்மை ஆறுதல்படுத்துவார்கள். என் பேச்சு கேட்டுதான் நடந்திருக்காது, பரவாயில்லை, இனிமேல என் பேச்சு கேளு. பாருங்க, அவருடைய ஆறுதலில் எதிர்பார்ப்பு இருக்கும். அவருடைய ஆறுதலில் கவனிங்கள், நம்மை காயப்படுத்துகின்ற ஒன்று இருக்கும். ஒருவேளை வார்த்தைகள் ஆறுதல் படுத்துவார்கள், ஆனால் உள்ளத்திலோ அவர்களுக்கு இன்னும் அந்த விஷம் தீரவில்லை. அவன் அந்த நம்மை குறித்த பழிவாங்கும் எண்ணம் இருக்கிறது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், I am the one who comforts you. அந்த வசனத்தை படிக்கிற கேளுங்கள். அந்த வசனத்துல ரோமர் 2 கொரிந்தியர் 1:3, கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும். இத்தனை அருமையான வார்த்தை, இரக்கங்களின் பிதா, அவருக்கு இன்னொரு பெயர். அடுத்து ஆறுதலின் தேவன். நான் சொன்ன எல்லாவற்றிலையுமே அந்த வார்த்தை வரும். முதலாவது சொன்னேன் நம்பிக்கையின் தேவன், இரண்டாவது அன்பாவுடைய அன்பின் தேவன், மூன்றாவது ஆறுதலின் தேவன். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்புதே பிள்ளையே, இதுதான் அவருடைய சுபாவம், இதுதான் அவருடைய கேரக்டர், இதுதான் தேவன். இன்னைக்கு தேவன் சொல்லும் போது அன்பானவர்களே, பல மார்க்கங்களில கடவுள் வித்தியாசமாய் விவரித்து சித்தரிக்கப்படுகிறார். ஆனால் இவர் யார் என்றால் God of hope, God of love, God of comfort. நான்காவது is a God of peace. எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். பிலிப்பியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர் சொல்கிறார், சமாதானத்தின் தேவன். அந்த வார்த்தை 4:9, நீங்கள் கற்றும் கேட்டும் கண்டும் இருக்கிறவர்களோ இவைகளையே செய்யுங்கள், சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். இப்ப நான் சொன்ன எல்லாவற்றிலையும் தேவனுடைய எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கிறது. சொல்லுகிறார், கற்றது, கேட்டது, கண்டது, அன்பார்களே அதை செய்யும்படி. ஆரம்பத்தில் சொன்னது போல நம்பிக்கையின் தேவன். நீங்கள் கற்றதையும் கேட்டதையும் கண்டதையும் அப்படியே செய்யுங்கள். இரண்டாவது அன்பின் தேவன், மாறாதவர். நான் கர்த்தர், நான் மாறாதவர். அன்பு வைத்தபடி அன்பு வைக்கிறவர். அவர் அன்பிலே மாற்றங்களே இல்லை. மூன்றாவது அவர் ஆறுதலின் தேவன், இஸ் a God of comfort. நான் தான் சொன்னேன் God of peace, சமாதானத்தின் தேவன். அந்த அதிகாரம் வாசிக்கும் போது பாடுகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், இல்லாமை, வெறுமை, வேதனை, கண்ணீர் எல்லாம் இருக்கிறது. ஆனா தேவன் சொல்லுகிறார், சமாதானத்தின் தேவங்களோடு இருப்பார். இந்த உலகத்துல இருந்ததான் சமாதானம், இல்லை என்றால் சமாதானமே இல்லை. ஆனா தேவனுடைய சமாதானம் காலங்களுக்கும் பொருட்களுக்கும் அப்பாற்பட்டது. இட் நெவர் பேஸ்ட் ஆன் ஹேப்பனிங்ஸ். அன்பானவர்களே, அது சம்பவங்களை ஒட்டி அமைவதல்ல, அது கிறிஸ்துவை ஒட்டி அமைகிறது. The worldly peace based on happenings. உலகத்தினுடைய சமாதானங்கள் எல்லாமே அந்த ஒரு சம்பவங்களை ஒட்டி அமைகிறது. ஆனால் தேவன் தரும் சமாதானம் சம்பவங்களுக்கும் சூழ்நிலைகளுக்கும் அப்பாற்பட்டு அமைகிறது. ஐந்தாவது குறிப்பு சொல்லுகிறேன், God of all grace. அவர் யார் என்றால் கிருபையை தருகிறவர். தகுதி இல்லை, ஆனாலும் கிருபை தருகிறவர். அன்பானவர்களே, அடிப்படையே இல்லை, ஆனால் கிருபை தருகிறவர். வாசிக்கிறேன் 1 பேதுரு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அந்த வார்த்தை சொல்கிறது,
கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவரா இருக்கிற அவர் சகல கிருபைகளையும் கவனித்து பாருங்கள், சகல கிருபைகளையும் அது கொடுத்து அவர்தாமே உங்களை சிறப்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. இன்றைக்கு கிருபை குறித்து பலவிதமான அபிப்பிராயங்கள் இன்றைக்கு செய்திகள் ஊடகங்களில. கடந்த செய்த பாவத்தை மன்னிக்கிறார், செய்ய போற பாவத்தை மன்னிக்கிறார். ஜெபம் தேவையில்லை, உபவாசம் தேவையில்லை. இந்த ஹைப்பர் கிரேஸ் தவறு. தேவன் ஏன் கிருபை தருவார் என்று சொன்னால் ஒரே ஒரு காரணம், நித்திய மகிமைக்காக. இன்னைக்கு கிருபையை எல்லாரும் உலகத்துக்காக பயன்படுத்துறாங்க. வீடு வரும், கார் வரும், பங்களா வரும், செல்வம் வரும். இல்லை, the real grace gives eternal values. நித்தியத்திற்காகத்தான் அந்த கிருபை. நன்றாக கவனிக்க வேண்டும். இம்மைக்காக இல்லை, இம்மைக்காக உண்டு, ஆனால் நித்தியத்திற்காக அந்த கிருபை தருகிறார். அந்த வார்த்தை சொல்லுகிறது நித்திய மகிமைக்காக. இந்த அன்பு தேவ பிள்ளையே, தேவன் அந்த கிருபை எப்படிலாம் பயன்படுத்துறீங்க? பாட்டெல்லாம் பாடுறோம், கிருபையே கிருபையே கிருபை, நான் வாழ்வதும் கிருபை. ஆனா எதற்காக அந்த கிருபை? நித்தியத்திற்காக. ஒரு சின்ன கேள்வி, உங்க கிருபை நித்தியத்துக்கு பயன்படுத்துறீங்களா? உங்களுடைய திறமை, உங்களுடைய அறிவு, உங்கள் பணம், உங்கள் படிப்பு, உங்களுடைய வாழ்வு, இதெல்லாம் நித்தியத்துக்கு பயன்படுகிறதா? சற்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தேவன் சொல்கிறார் நித்திய மகிமைக்காகத்தான் இந்த கிருபைகள். மாத்திரமல்ல, அந்த கிருபை என்ன செய்யுது சொன்னால் உங்களை அன்பானவர்களே சீர்படுத்துகிறது. பாடுகள் மத்தியில், போராட்டங்கள் மத்தியில், இல்லாமையின் மத்தியில், வெறுமையின் மத்தியில், கண்ணின் மத்தியில் உங்களை சீர்படுத்துகிறது. அடுத்து ஸ்திரப்படுத்துகிறது, அடுத்து பலப்படுத்துகிறது, அடுத்து நிலைநிறுத்துகிறது. இன்னைக்கு பெற்ற கிருபை என்ன நினைவு நான் பார்த்திருக்கிறேன். கிருபை பெற்றவர்கள் they misuse the grace. அநேகர் இந்த விடுதலை ஊழியத்துல கூட அதிகமாக கிருபை பெற்றவங்க தான் அவங்க. but they misuse. சுயநலத்திற்காக, சுயலாபத்திற்காக, பொருளாதாரத்திற்காக இத்தனை இசைக்கல வசிக்கிறோம். ஆசாரிகள் அநியாயம் செய்கிறார்கள், தீர்க்கதரிசிகள் அவர்கள் பொருளை வஞ்சிக்கிறார்கள். அதை யோசித்து பாருங்க. அந்த ஒரு கிருபை இருக்குது. ஒரு தீர்க்கதரிசிக்கு ஒரு கிருபை, ஒரு ஆசாரியனுக்கு ஒரு கிருபை, ஏதோ ஒரு கிருபை. என் அன்பு தேவ பிள்ளையே, God has given multi-talented. அந்த கிருபையை பயன்படுத்துறீங்களா? சில பேருக்கு அந்த கிருபையே தேவன் தந்தார் என்பதே புரியவில்லை. சுயநலத்திற்காக அல்ல, சுய வாழ்க்கைக்காக அல்ல, தேவனுக்காக. திரும்ப சொல்லுகிறேன், அது வார்த்தை தமது நித்திய மகிமைக்காக. ஆமேன். தேவன் தந்தது, தேவனுக்கு ஒரு கிருபை கொடுத்திருப்பார்கள், அவருடைய நித்திய மகிமைக்காக. பேருக்காக, புகழுக்காக, எனக்கும் பேச தெரியும், எனக்கும் வசனம் தெரியும், எனக்கும் பிரசங்கம் பண்ண தெரியும், நவர். தேவன் கிருபை தந்ததே அவருடைய நித்திய மகிமைக்காக. கிருபை பெற்ற என் அன்பு சகோதரனே, கிருபை பெற்ற என் அன்பு சகோதரியே, கிருபை பெற்ற என் அன்பு வாலிபர்களே. நிறைய பேருக்கு கிருபை இருக்குது. அதாவது கை வேலைகள், they're expert in many things. ஏதோ ஒரு துறையில, ஊடகத்துறையில், அல்லாவிட்டால் கட்டிடத்துறையில், அல்லாவிட்டால் அன்பானவர்களே உதவி செய்யும் துறையில், நல்ல ஆலோசனை கொடுக்கிற துறையில், ஏதோ ஒரு துறையில மல்டி டேலண்டட், பட் they never use it. திரும்ப சொல்கிறேன், தேவன் தந்த கிருபை அவருடைய நித்திய மகிமைக்காக. அன்பு சகோதரனே, தேவன் தந்த கிருபையை சபைக்கு பயன்படுத்துறியா? தேவன் தந்த கிருபையை தேவ ராஜ்யத்துக்கு பயன்படுத்துறியா? நல்ல சுகம் இருக்கிறது, பலன் இருக்கு, வாகனம் கொடுத்திருக்கிறார், அது கிருபை. வாகனம் ஓட்டுவதற்கு கிருபை கொடுத்திருக்கிறார். நீ நிறைய துக்கமா சொல்ல வேண்டும், அந்த வாகனம் ஓட்டுகிறவர்கள் அடுத்துள்ளது பயன்படுவதில்லை. என்னுடைய திருச்சபை நிறைய பேர் வாகனம் ஓட்டுறாங்க, அவர்கள் சபைக்கு பயன்படுவதே இல்லை. ஆளை முடித்து அடுத்த நிமிஷமே ஓட்டம் நடையும். சம்பாதிக்க வேண்டும், ஒரு 4 பேர் உதவி செய்ய வேண்டும், வயதான முதியவர்களை கொண்டு போய் விட வேண்டும். வாகனம் திருச்சபையினுடையது, ஆனால் அதை கொண்டு போய் பயன்படுத்த வேண்டும். இல்லை அடுத்த உடனே அடுத்து சம்பாதிக்க வேண்டும். அதை மாற்றிடுவாங்க அல்லவா? அன்னைக்கு நிறைய அவங்களுக்கு சவாரி, அல்லாவிட்டால் ஏற்கனவே அவங்க புக்கிங் வேண்டாம். தேவன் தந்த கிருபைகளை தேவனுக்கு என்று பயன்படுத்துங்கள். அநேகர் இந்த கிருபைகள் இல்லை, அநேகர் இந்த கிருபைகள் இல்லை. உங்களுக்கு இருக்கிற கிருபை மற்றவங்களுக்கு இல்லை.
அந்த கிருபையை பயன்படுத்துங்கள். எனக்கு தெரியும் எனக்கு என்ன கிருபை இருக்கிறதோ அந்த கிருபை இது நாள் வரைக்கும் நான் பயன்படுத்தி கொண்டே இருக்கிறேன். நம்முடைய பிள்ளைகளே, அந்த வாசலுகிறது அந்த கிருபை என்ன செய்யும் என்றால், அது ஒரு அழகான வார்த்தை, சகல கிருபைகளை, ஆல் கிரேஸ். அது எதுக்கு தெரியுமா? அவருக்காகவே, தேவன் தாமே தமது நித்திய மகிமைக்காகவே. ஏன் தெரியுமா? உங்களை சீர்படுத்த, உங்களை ஸ்திரப்படுத்த, உங்களை பலப்படுத்த, உங்களை நிலைநிறுத்த. தேவன் தந்த கிருபையை இழந்துவிட வேண்டாம். தேவன் தந்த கிருபையை விட்டுவிட வேண்டாம். தேவன் தந்த கிருபையை அன்பாவளை அற்பமா எண்ண வேண்டாம். சரி, யோசித்து பாருங்கள். இந்த கட்டட தொழிலாளிகள் திருச்சபைக்கு வருகிறார்கள், ஆனால் திருச்சபைக்கு வேலை செய்வதில்லை. அவர் சொல்றார், ஒரு கட்டிட தொழிலாளி, நான் சபைக்கு வேலை செய்ய மாட்டேன். அது என்ன காரணமும் தெரியல. சபைக்கு நான் வேலை செய்ய மாட்டேன். ஒரு வேலைக்கு வந்து விட்டார். அவர் செய்கிற வேலை தவறான காரியங்கள். இதனாலதான் நான் இந்த பாஸ்டர் கிட்ட வந்து வேலை செய்யறதில்லை. யோசித்து பாருங்கள், இது கேவலமான ஒரு வார்த்தை. தேவன் தந்த கிருபை தேவனுக்காக. திரும்ப செய்ய ஒரு காலம் வரும். இன்னைக்கு நீங்க ஓன் இருக்கலாம், பிக் பில்டர், அனுபவித்திருக்கிறேன். நீங்க பெரிய நாளா இருக்கலாம். ஒரு நாள் வரும், வியாதி, படுக்கை, இல்லாமை, ஏளனங்கள், முதிர் வயது, தள்ளாமை, இயலாமை. அன்னைக்கு அன்பாவுடைய சபைதான் உங்களுக்காக வரும். சபையின் ஊழியம் தான் உங்களுக்காக ஜோம் பண்ணுவார். நீங்க ஓடி ஓடி மாடி வீடு கட்டினீங்களே, they will not come to you. அந்த முதலாளி வரமாட்டாங்க. அந்த ஊழியம் தான் உங்களுக்காக வருவார். எனவே உங்கள் கிருபைகளை திருச்சபைக்கு பயன்படுத்துங்கள். அது எந்த கிருபையா இருக்கலாம். ஒருவேளை பணம் குறைவா இருந்தாலும் பரவாயில்லை. இதுல பெரிய கொடுமை என்னவென்றால், உலக மனிதர்கள் குறைவான சம்பளம் வாங்குகிறார்கள், திருச்சபைக்கு வருகிறவர்கள் அதிகமாய் சம்பளம் வாங்குகிறார்கள். இது பெரிய கொடுமையிலும் கொடுமை. என் அன்பு பிள்ளையே, வாட் ஆல் யூ ஹேவ், உங்களுக்கு என்னவெல்லாம் கிருபை இருக்கிறதோ அத்தனையும் தேவனுக்கு பயன்படுத்துங்கள். கிருபை என்பது உங்களை உயர்த்த அல்ல. கிருபை என்பது பணம் சம்பாதிக்க அல்ல. கிருபை என்பது உங்களை மேன்மை பாராட்ட அல்ல. கிருபை என்பது உங்களையே வெளிப்படுத்த அல்ல. கிருபை என்பது உங்களை சீர்படுத்த, உங்களை ஸ்திரப்படுத்த, உங்களை பலப்படுத்த, உங்களை நிலைநிறுத்த. அடுத்து தேவன் யார் என்றால், அன்பானுடைய அவர் மகிமையின் தேவன், காட் ஆஃப் க்ளோரி. அவருக்காக இந்த மகிமை அல்ல, உன்னை மகிமைப்படுத்தும் தேவன். வாசிக்கிறேன், அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2ஆம் வசனம் அங்கே பேதுரு சொல்லுகிற வார்த்தை, சகோதரரே, பிதாக்களே, கேளுங்கள். நம்முடைய தேவனுடைய பிதாவாகி ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதுக்கு முன்னே மெசொப்பொத்தேமியா நாட்டில் இருக்கும் போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமானார். இங்கே ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை டு glorify him. அவருக்கு இன்னொரு பெயர் மகிமையின் தேவன். அவங்க பாருங்க, அங்க வேற என்ன வார்த்தை பயன்படுத்தி இருக்கலாம். அங்க ஆவியான பயன்படுத்துகிற வார்த்தை மகிமையின் தேவன். அப்படியானால் இந்த மகிமையின் தேவன் உன்னை மகிமைப்படுத்த விரும்புகிறார். பாட்டுதான் பாடுறோம், மகிமைப்படுத்துவேன் என்றாரே. அவனு சொன்னார், இன்னும் மகிமைப்படுத்துவேன். திரும்ப சொல்லுகிறேன், அவர் மகிமையின் தேவன். அந்த வார்த்தை கேட்கிறங்க. அதாவது காரானூரிலே இருக்கிறதற்கு முன்னமே, மெசொப்பொத்தேமியா நாட்டிலே அவன் இருக்கும் போது, அங்கே கர்த்தர் இல்லை, வார்த்தை இல்லை, தேவன் இல்லை. அப்பொழுதே அந்த வார்த்தை அந்த நாட்டில் இருக்கும் போதே, என்னை கேட்டுக்கொண்டு அன்புதே பிள்ளையே, உன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே தேவனை மகிமைப்படுத்தும்படி விரும்புகிறார். God wants to glorify you. இன்னமும் மையப்படுத்துவார். இன்னைக்கு பிரச்சனை தெரியுமா? என்னுடைய போட்டோ வரல, என் பேர் வரல, என்னுடைய புகைப்படம் வரல. அது தேவையில்லாத ஒரு வார்த்தை. தேவன் உங்களை மகிமைப்படுத்தும்படியாகத்தான் அழைத்திருக்கிறார். மக்கள் மகிமைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இத்தனையோ குடிகைக்கு போகிறேன், சும்மா உட்கார்ந்துதான் வருகிறேன். அது தேவையில்லாத ஒன்று. வேதம் சொல்கிறது, மகிமையின் தேவன் ஒவ்வொரு நாளும் உங்களை மகிமைப்படுத்த விரும்புகிறார். நீங்க மகிமை தேடி ஓடாதீங்க. இன்னைக்கு பாருங்களேன், இந்த ஊழியர் கூடுகைகளை ஜெபிக்கிறவருடைய புகைப்படம், ஆராதிக்கிற புகைப்படம், காணிக்கை பாட்டு பாடுடைய புகைப்படம், முடிவு ஜெபம் பண்ணுடைய புகைப்படம், ஏகப்பட்ட புகைப்படங்கள் அவளை மகிமைப்படுத்த.
தலைவருடைய புகைப்படம், செயலாளருடைய புகைப்படம், ஏகப்பட்ட புகைப்படம். இன்னைக்கு காலையில ஒரு ஊழியர் கூடுகையினுடைய அழைப்பிதழை பார்த்தேன். 4 பக்கம். அதுல ஊழியருடைய கூடுகைக்கு 4 பக்கம் அழைப்பிதழ். என்னன்னா அப்பதான் அவங்கள கனம் மகிமைப்படுத்தணும். அவங்கள இவர் ஜெபிப்பார், இவர் ஜெபிப்பார், இவர் நடத்துவார், இவர் ஆராதிப்பார். அதுல சிறப்பு விருந்தினர் ஒரு 25 பேர் இருக்குது. அந்த ஊழியர்களை தாழ்மையோடு சொல்லுகிறேன், உலகத்தின் மகிமை கொஞ்ச காலம், தேவனுடைய மகிமை நிரந்தரமானது. அன்று சொன்னார் பிதாவாகிய தேவன், மகிமைப்படுத்துவேன், இன்னமும் மகிமைப்படுவேன். அவர் மகிமைப்படுத்தும் போது உலகத்துல யாரும் உங்களை ஒண்ணும் செய்ய முடியாது. உலகத்துல நிறைய பேர் டீக்ரேட் பண்ணலாம், you may be despised, அற்பமா எனலாம். ஆனா தேவன் மகிமைப்படுத்த விரும்பினால் no man can despise you. அவருக்கு இன்னொரு பெயர் மகிமையின் தேவன். அடுத்து அவர் பொறுமையின் தேவன். 15:4 தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும், தேவனுடைய வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு. இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை, அவர் பொறுமையின் தேவன், ஆறுதலின் தேவன், நம்பிக்கையின் தேவன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளையே, நாளிலே இஸ் a God of love, is a God of patience, is a God of peace, is a God of grace. நாளிலே அப்படிப்பட்ட ஒரு தேவனை நாம் பெற்றிருக்கிறோம், பொறுமையின் தேவன். யோசிச்சு பாரு, நம்ம இவ்வளவு தப்பு பண்றோமே. நீ நிறைய பேர் கேட்பாங்க, இவ்வளவு நான் வாழ்க்கையில பார்த்து நிறைய தப்பு பண்றாங்க. They are well off. அந்த தேவன் பொறுமையா இருக்கிறார். அவருடைய பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. Don't take it as granted. அதான் சொல்லப்படும், நீ துன்மார்க்கன் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறான், ஆண்டு அனுமதிக்கிறார். என் அன்புதே பிள்ளையே, தேவனுடைய இந்த பொறுமைக்கு எல்லை உண்டு. பொறுமையின் தேவன், ஆறுதலின் தேவன், நம்பிக்கையின் தேவன், சமாதானத்தின் தேவன். அந்த தேவன் உங்களோடு கூட ஒரு நாளும் இருந்து நடத்தும்படியாய் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, தர்மையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். பொறுமையின் தேவன், இவ்வளவு பொறுமையா இருக்கிறீர் ஆண்டவரே. நம்பிக்கையின் தேவன், ஆறுதலின் தேவன், கிருபையின் தேவன், சமாதானத்தின் தேவன். தகப்பனை, எவ்வளவு பெரிய தேவன் நாங்கள் பெற்றிருக்கிறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம். இந்த பெரிய பாக்கியத்தை பெற்ற நாங்கள் இழந்து விடாதபடி பொறுமையின் தேவனும், கிருபையின் தேவனும், அன்பின் தேவனும், ஆண்டவரே, எங்களை ஒரு நாளும் ஆதரிக்கிற தேவமா இருக்கிற உம்மை இன்னும் அதிகமாய் பற்றி கொள்ள இரக்கம் செய்யும், சகாயம் பண்ணும். யாரெல்லாம் நம்பிக்கை இருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஆதரவற்று இருக்கிறார்களோ, யாரெல்லாம் சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்களோ, அன்புக்காக இயங்குகிறார்களோ, உடைய வாழ்க்கையில உடைய அன்பை விளங்க பண்ணும், உடைய கிருபை விளங்க பண்ணும், உடைய பொறுமை விளங்க பண்ணும், உடைய ஆறுதலை விளங்க பண்ணும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான தேவ பிள்ளைகளே, பொறுமையின் தேவனும், ஆறுதலின் தேவனும், நம்பிக்கையின் தேவனும் உங்களை நடத்தும்படி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த செய்தி உங்களுக்கு ஆசமா இருக்குமே ஆனால் அனைவரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், எங்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். இந்த ஊழியத்திற்காக ஜெபியுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எங்கள் ஆராதனைகள் இந்த கீழ்கண்ட விலாசத்திலே நடக்கிறது. திறந்த வாசல் சபை, 65 பரமானந்த முதலை தெரு, 7 கிணறு, ஸ்டான்லி ஆஸ்பத்திரி சமீபம். பாரதியார் மகளிர் கலைக்கல்லூரிக்கு பக்கத்தில் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் திறந்த வாசல் சபை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி முதல் 10 வரை, மாலை 6 மணிலிருந்து 8 வரை விடார நடக்கிறது. பங்கு பெறுங்கள். ஒரு நாளும் செவ்வாய்க்கிழமை 12 மணிக்கும் வெள்ளிக்கிழமை 12 மணிக்கும் ஜெபங்கள் நடக்கிறது. வாருங்கள், பங்கு பெறுங்கள், தேவ வார்த்தையை கேட்டு தேவனை மகிமைப்படுத்துங்கள். காட் பிளஸ் யூ. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65 பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04443183330. எங்கள் மின்னஞ்சல்
stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக.